பாக்கியாவை கேவலமா பேசின அந்த கவுன்சிலருக்கு சரியான செருப்படி கொடுத்து பாக்கியா பாடன் புகட்டினா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாக்கியாவை ஈஸ்வரி, கோபி எல்லாரும் திட்டுறாங்க. ஏன் ஜெனி கூட திட்ட ஆரம்பிச்சுறாங்க. பாக்கியா மனசுடைஞ்சு போயிருக்காங்க. எப்படியாவது செலியனை ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு மினிஸ்டர் கூட போய் பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனா மினிஸ்டரையும் பார்க்க முடியல. எந்த பக்கமும் உதவி கிடைக்கல. எல்லா பக்கமும் கதவை அடைச்ச மாதிரி இருக்கு. பாக்கியாக்கு தலையே சுத்துது. இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது செல்வி சொல்றாங்க, சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலாம்க்கா, வாங்க அந்த கவுன்சிலர் கிட்டே போய் கெஞ்சி பார்க்கலாம், நம்மளுக்கு செலியன் தம்பி வெளியில வந்தா போதும் தானே அப்படின்னு செல்வி சொல்றாங்க. பாக்கியாவும் தயங்கி நின்னாலும் பரவாயில்ல, அந்த ஆள்கிட்டே போய் பேசி பார்க்கலாம்னு நினைச்சு போறாங்க. செல்வி சொல்றாங்க, பாருங்கக்கா, பொம்பளைங்க தலையெழுத்தெல்லாம் எப்படி ஆயிப்போச்சுன்னு. தப்பு பண்றது எல்லாம் இந்த ஆம்பளைங்க. இவங்களெல்லாம் கேள்வி எதிர்த்து கேட்டக்கூடாது, அவ்வளவுதான். மொத்த பழியையும் தூக்கி நம்ம மேல போட்டுருவாங்க. இவங்க பேசும்போது அப்படியே வீடியோ புடிச்சு வச்சு சோசியல் மீடியால போட்டு விடணும். இல்லன்னா அந்த வீடியோ எடுத்து போலீஸ் கிட்ட சாட்சியா காமிக்கணுக்கா. என் புருஷன் படுத்துற பாடு தாங்க முடியலக்கா. தண்ணிய போட்டுட்டு வந்து அந்த ரகலை பண்றான். இவனை என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டை விட்டு துரத்தி அனுப்பவும் முடியல, வீட்டுக்குள்ள வச்சுக்கிறவும் முடியல. பாடா படுத்துறான். என் மயன் சொன்னான், அப்படியே வீடியோ எடுத்து போலீஸ்ல காமிமா, உனக்கு இந்த ஆள்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு. அதையும் செய்ய முடியலக்கா அப்படின்னு செல்வி புலம்புறாங்க. பாக்கியா செல்வி பேசுறத கேட்டுக்கிட்டே வராங்க. கவுன்சிலர் கிட்ட போய், சார், நான் உங்க மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிட்டேன், நீங்க செலியன் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னது, என்னம்மா என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் பையன் வந்து அடிப்பான், நான் வாங்கிட்டு சும்மா இருக்கணுமா? நான் இந்த ஏரியாவோட கவுன்சிலரு, எனக்குன்னு ஒரு கெத்து இல்ல சார். நீங்க இப்ப நல்லா தானே இருக்கீங்க. நீங்க என்னமோ ரொம்ப உடம்பு முடியாம என் பையன் அடிச்சதுனால அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையா இருக்க மாதிரி இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. போலீஸும் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா கேக்குறாங்க. பின்ன என்னமா நினைச்சிட்டு இருக்க? கவுன்சிலர் மேல ஒருத்தன் கைய வச்சா அவனை சும்மா விட்டுருவோமா? அவன் இனிமே தெருவில் இறங்கி நடமாடவே முடியாது. வாழ்நாள் முழுதும் ஜெயில கிடக்க வேண்டியதுதான். நீ அப்புறம் அந்த மெஸ்ஸு கிஸ்லாம் ஒன்னும் திறக்க முடியாது. சார், ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு வஞ்சம்? பொம்பளைங்க ஏதோ பொழப்புக்காக ஒரு வேலை செஞ்சு பொழைக்கிறோம். அந்த இடத்துல வந்து நீங்க 10 பேரை கூட்டிட்டு வந்து குடிச்சு கலாட்டா பண்ணி முட்டை தோசை போடுன்னு எத்தனை அராஜகம் பண்ணீங்க. நைட்டு ஃபுல்லா கடையை மூட விடாம எங்களை வேலை வாங்கினீங்க. எல்லாம் பொறுத்துட்டு தானே சார் இருந்தோம். என் பையனால பொறுக்க முடியல. ஒரு அம்மாவை பத்தி பையன் முன்னாடியே நீங்க கேவலமா பேசினா அது தப்புல்ல? ஒரு கவுன்சிலருக்கு இது அழகா சார்? உங்க ஏரியா பொண்ணுங்களை பாதுகாப்பு கொடுக்கறது தான் சார் கவுன்சிலரோட வேலை. நீங்களே இப்படி நடந்துகிட்டா அது நல்லாவா இருக்கு அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. நான் அப்படிதான் நடந்துப்பேன். நம்மா என்ன உன்னை பார்த்து அழகா இருக்க ஆன்டின்னு சொல்லிட்டேன். உன் பையனுக்கு என்ன சுருக்குன்னு கோவம் வருது? சரி, இப்ப என்னத்துக்கு வந்த? நான் ஏன் வளவளான்னு பேசணும்? நான் கேஸ வாபஸ் வாங்கணும், அவ்வளவுதானே. ஒரு 25 லட்சம் கொடு, அப்பதான் கேஸ் வாபஸ் வாங்குவேன். சார், என்கிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்ல. அந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா நான் எதுக்கு சார் இத்தனோன்னு மெஸ் திறக்கிறேன்? பெரிய ரெஸ்டாரண்டே திறந்திருப்பேன் சார், நல்ல ஏரியாவில். உங்களை மாதிரி பொண்ணுங்களை வேலை செய்ய விடாம கஷ்டப்படுத்துற கவுன்சிலர் இருக்க ஏரியாவில் கடை திறந்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு பாக்கியா பேசுறாங்க. இந்தாமா ரொம்ப பேசாத அப்படின்னு ஷோல்டரை குலுக்கிக்கிட்டு, அப்படின்னா ஒண்ணு செய், நீ அழகாத்தான் இருக்க, இருந்தாலும் உன்னையெல்லாம் ஆட சொல்ல முடியாது. எனக்கு இந்த கிளப் டான்ஸ் ஆடுற பொண்ணுங்கள்லாம் என் கண்ணு முன்னாடி ஆடணும். அதுங்களை கூட்டிட்டு வந்து ஆடவை. என்ன செலவாகுதோ அதை நீ ஏத்துக்கோ, நான் கேஸ வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு கவுன்சிலர் பேசுறாரு. சார், என்ன சார் பேசுறீங்க? எனக்கு இதெல்லாம் பழக்கமும் கிடையாது, நான் இதெல்லாம் செய்யவும் மாட்டேன். நீங்க பேசுறது உங்களுக்கே கொஞ்சமாவது நாகரிகமா இருக்கா? ஒரு லேடி கிட்ட பேசுறோன்ற நாகரிகம் கூட இல்லாம பேசுறீங்க. இப்படித்தானா சார் சபையிலையும் போய் பேசுவீங்க? உங்களுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க? போற வர பொம்பளைங்களை எல்லாம் பார்த்து கேவலம் பேசுறதுக்காகவா? என்ன சார் நினைக்கிறீங்க? கொம்பளை துணியை சுத்தி இருந்தா கூட பார்த்து ரசிப்பீங்க போல அப்படின்னு பாக்கியா பேசுறாங்க. இந்தாமா, உன் பையன் வெளியில வரணுமா வேணாமா? ஒரே ஆப்ஷன் தான். எனக்கு இப்ப ரிகார்ட் டான்ஸ் பாக்கணும். அதுக்கான ஆளை கூட்டிட்டு வந்து இங்க ஆட விடு. எம்புட்டு செலவோ அதை நீ பாத்துக்க. 25 லட்சம் என்கிட்ட கொடுத்தீனா அந்த காசை கொண்டு போய் கொடுத்து ஆடுறவங்களை கூட்டியாந்து வச்சு ஆட விடுவேன். கண்ணால பார்த்து ரசிப்பேன். ஏன்னா நான் பெட் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். வீட்டுல இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குதுமா,
கண்ணுக்கு குளிர்ச்சியா டிவில ஒண்ணுமே இல்ல, அதனால அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணுங்கெல்லாம் வந்து ஆடட்டும் அப்படின்னு கவுன்சிலர் பேசுறாரு. பாக்கியாக்கு ஆத்திரமா வருது. சார், எல்லாம் மீறி பேசுறீங்க, பாக்கலாம் சார், நீங்க எப்படி கேஸ வாபஸ் வாங்குறீங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கோவத்தோட வெளில வந்துடுறாங்க. செல்வி பின்னாடியே, அக்கா அக்கா என்னக்கா இந்த இடத்துல வந்து நீ கோவப்படுற? அக்கா, கவுன்சிலர் கிட்ட காசு கொஞ்சம் குறைச்சு பேசியிருக்கலாம்ல, என் கிட்ட விட்டுருந்தா நான் பேசியிருப்பேன்க்கா. ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு கேஸ வாபஸ் வாங்க சொல்லலாம்ல. என்னக்கா நீ பட்டுன்னு கோவப்பட்டுட்ட? உன் மாமியாரு உன்னை கண்ட கண்ணு கழுவுது, எப்படி பார்த்தாலும் திட்டுது. இதுல இனியாவோட மாமனார் வேற திட்டுறாரு, ஜெனி அப்பா வேற திட்டுறாரு, வீட்டுல இருக்க எல்லாரும் உன்னை திட்டுறாங்க. என்னக்கா நீ இவ்வளவு கோவப்பட்டு வந்துட்ட அப்படின்னு செல்வி பேசும்போது, என்ன செல்வி நினைச்சிட்டு இருக்க? பொம்பளைங்களை பார்த்தா அந்த ஆளுக்கு அவ்வளவு கேவலமாவும் அசிங்கமாவும் இருக்குதா என்ன? என்ன பார்த்து என்ன கேள்வி கேக்குறான்? அதோட டான்ஸ் ஆடுற பொம்பளைங்களை கூட்டியாந்து ஆட வைக்கணுமா? அதுங்க எல்லாம் என்ன பொம்மைகளா டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு? ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் மனசு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? இவனெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு பாக்கியா கோவப்படுறாங்க. பொம்பளைங்கன்னா வெளியில ஏறி வேலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா? இனிமே அவன் பொண்ணுங்களை கண்ணை நிமிந்து பார்க்க கூடாது, அந்த அளவுக்கு செய்வேன் பார் அப்படின்னு சொல்லி பாக்கியா இந்த கவுன்சிலர் பேசினத சோசியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. செல்வி கேக்குறாங்க, அக்கா ஏற்கனவே பிரச்சனை அதிகமா இருக்கு, நீ தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணன்னு தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை வரும். வரட்டும் செல்வி, வரட்டும். இதுக்கு மேல என்னதான் நான் பார்க்க? எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டேன். என்ன, எங்க அத்தை திட்டிகிட்டே இருப்பாங்க, அது எனக்கு பழகி போயிடுச்சு. இப்போ ஜெனியும் என் மாமியார் மாதிரி திட்ட ஆரம்பிக்குது, பாத்துக்கலாம். இதுக்கு மேல பொறுத்துக்கிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. இனியாவோட மாமனார் ரொம்ப நக்கலா பேசுறாரு, அவருக்கு பதிலடி கொடுக்க வேணாம். என்ன பார்த்தா எல்லாருக்கும் இலக்காரமா இருக்கா? ஆளாளுக்கு வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும் அப்படின்னு பாக்கியா கவுன்சிலரோட வீடியோவை சோசியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே கவுன்சிலரை கட்சி ஆபீஸ்லயும் பொதுமக்களும் கிளிகளின்னு கிளிக்கிறாங்க. வீட்டுல உக்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடுற பொம்பளைய கூட்டிட்டு வந்து டான்ஸ் ஆட வையின்னு சொல்லி ஒரு லேடி கிட்டேயே கேட்டுக்கிட்டு அந்த லேடிய அவ்வளவு கெஞ்சுறாங்க. அப்படி இருந்தும் இந்த கவுன்சிலர் இப்படி பேசுறாரே, இதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு பொதுமக்கள் எல்லாருமே திட்டுறாங்க. கட்சி ஆபீஸ்ல இருந்து கவுன்சிலருக்கு போன் வருது. யோ மினிஸ்டரு உனக்காக அவங்களோட மீட்டிங்கை கேன்சல் பண்ணி டெல்லியில இருந்து வராங்களாம், 1 மணி நேரத்துல மினிஸ்டரோட வீட்டுக்கு வா. என்னையா உன்னால கட்சி பேரே கெட்டு போயிடுது அப்படின்னு போன் பண்ணி கூப்பிடுறாங்க. கவுன்சிலர் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போறாரு மினிஸ்டரோட வீட்டுக்கு. மினிஸ்டர், என்னையா பண்ணி வச்சிருக்க? பொம்பளைங்களை கூட்டியாந்து ஆட வைக்கணுமா? அதுவும் யாரு? பாக்கியா கிட்ட கேக்குற அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் மேடம் கேக்குறாங்க. பாக்கியாக்கு போன் பண்ணி பாக்கியாவை வர வைக்கிறாங்க. மேடம், நான் உங்களை பாக்குறதுக்காக ஏற்கனவே வந்துட்டேன், உங்க பிஏவை கேளுங்க. உங்களுக்கு போன் பண்ணியும் பார்த்தேன், பிரச்சனை ரொம்ப பெருசு மேடம். இந்த கவுன்சிலர் அவ்வளவு கேவலமா பேசுறாரு. பொம்பளைங்கன்னா அவ்வளவு கேவலமா தெரியுதா என்ன? என்னோட மெஸ்ஸுக்கு வந்து சாப்பிட உட்காந்துட்டு என்ன தப்பு தப்பா வர்ணிச்சு என் பையன் காது பட என்ன அசிங்கமா பேசி ஆன்டின்னு கூப்பிட்டு அழகான ஆன்டின்னு சொல்லி எந்த பையன் மேடம் பொறுத்திட்டு இருப்பான்? தட்டி கேட்டதுக்கு அவனை அந்த அடி அடிச்சுட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு வாழ்நாள் முழுதும் ஜெயில இருக்க மாதிரி கேஸ் கொடுத்திருக்காரு. இவரு சொல்லாம அவனை வெளியில விட மாட்டாங்களா மேடம் அப்படின்னு பாக்கியா அழுதுகிட்டே சொல்றாங்க. பாக்கியா, நீ எந்த விளக்கமும் எனக்கு கொடுக்க தேவையில்லை, உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த கவுன்சிலரை பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இருந்தாலும் போனா போதுன்னு சொல்லி அப்படியே விட்டுருக்கேன். யாருமே துணிச்சலா வந்து பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல. அரசல் பரசலா கேள்விப்பட்டதை வச்சே இவன் மேல ஆக்ஷன் எடுத்திருப்பேன். இப்ப நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, ஆக்ஷன் எடுக்கிறேன். இனிமே நீ இந்த கட்சி ஆபீஸ்க்கே வந்துடாத. கட்சியில இருந்து உறுப்பினர் பதவி கூட உனக்கு கிடையாது, அப்படியே டார உன் பதவியில இருந்து உன்னை தூக்குறேன் அப்படின்னு மினிஸ்டர் சொல்றாங்க. கவுன்சிலர் காலில் விழுந்து கெஞ்சுறாரு. பாக்கியா மேடம், பாக்கியா மேடம், பிளீஸ் மேடம், நான் இனிமே உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன், அக்கான்னு கூட கூப்பிடுறேன். என்ன கவுன்சிலர் பதவியில இருந்து எடுக்க வேணான்னு சொல்லுங்க, மினிஸ்டர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் மினிஸ்டருக்கும் இவ்வளவு பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. தெரியாம நான் உங்ககிட்ட மோதிட்டேன். நீங்க இவ்வளவு பெரிய இடமா? நான் இப்படி யோசிக்கவே இல்ல. ஒரு சின்ன மெஸ் வச்சிருக்கவங்கன்னு நினைச்சிட்டேன். நான் வாலாட்டி இருக்க கூடாது, தப்புதான் மேடம். பிளீஸ் மேடம், உங்க காலில் கூட விழுகிறேன். மினிஸ்டர் கிட்ட சொல்லி எனக்கு அந்த கவுன்சிலர் பதவியை மட்டும் கொடுங்க. அந்த பதவி இல்லைன்னா கெத்தா ரோட்ல கூட நடமாட முடியாது அப்படின்னு கெஞ்சுறாரு. பாக்கியா அசையாம நிக்கிறாங்க. மேடம், அதோட
பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசின இந்த ஆள் கண்ண ரெண்டை நோண்டணும் மேடம். ஆனா அதை நம்ம செய்ய முடியாது. பொண்ணுங்களை பத்தி எந்த இடத்துலயும் இந்த ஆள் தப்பா பேசக்கூடாது. அதை மட்டும் வார்ன் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்றாங்க. மினிஸ்டரும் அதே மாதிரியே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த ஆளை 10 வருஷம் உள்ள தள்ளுங்க. பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுனதுக்காகவே நானும் ஒரு பொண்ணுதான் மினிஸ்டரா உட்கார்ந்துருக்கேன். அப்படின்னா நீ என்ன பார்க்க வரும்போது தப்பதான் பாப்பியா? ஆன்டின்னு தான் கூப்பிடுவியா? நான் இங்க மினிஸ்டரா வேலை பார்க்க வந்திருக்கேன். பாக்கியா அவங்க மெஸ்ல சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மெஸ்ஸ நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி நீ ஆன்டின்னு கூப்பிடுவ? தரக்குறைவா பேசுவியா நீ அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் ஆர்டர் போடுறாங்க. கவுன்சிலர் ஜெயிலுக்குள்ள போயிடுறாரு. செலியன் ரிலீஸ் ஆகி வெளியில வர்றான். செலியனை கூட்டிட்டு போய் ஈஸ்வரி முன்னாடி நிறுத்தி, அத்தை செலியன் வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ஜெனியோட அப்பா இனியா மாமனார் எல்லாரும் நிக்கிறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, போதுமா பாக்கியா, போதுமா, நீ செஞ்ச வேலையெல்லாம் போதுமா, அந்த ரெஸ்டாரண்ட்டை திறக்க வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லும்போது, போதும் நிறுத்துங்க அத்தை, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஒரே வார்த்தையை சொல்லி சொல்லி அடிக்கிறீங்க. ஆளாளுக்கு திட்டி முடிச்சிட்டீங்கல்ல. இப்பதான் செலியன் வீட்டுக்கு வந்துட்டான்ல. இதா ஜெனி கொண்டு என்ன திட்டிடுச்சு. இதுக்கு மேல இனி யாராவது என்ன திட்டினீங்க பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். பதில் அடி அந்த கவுன்சிலருக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துருவேன். அவங்க மரியாதையை அவங்க காப்பாத்திக்கோங்க. என்னைய எல்லாரும் திட்டலானே என்ன தண்டத்துக்கு எழுதி விட்டுருக்காங்களா? இனிமே என்ன ஒரு வார்த்தை சொல்லி நீங்க திட்டக்கூடாத அப்படின்னு ஈஸ்வரிய திட்டிட்டு பாக்கியா உள்ள போயிடுறாங்க. இது ஜெனிக்கும் ஜெனியோட அப்பாக்கும் இனியா மாமனாருக்கும் சவுக்கட்டி தான். இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.